T20 உலகக்கோப்பை முதல் அரையிறுதியில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக யான்சன் 55 ரன்கள் குவித்தார். அதையடுத்து 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. அந்த அணியின் தொடக்க வீரர்கள் ஆரம்பம் முதலே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். பின் ஆலன் டிம் சைபர் ஜோடியின் சிறப்பான ஆட்டத்தால் நியூசிலாந்து அணி 13 ஓவர்களில் இலக்கை எட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் நியூசிலாந்து அணி T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் அரையிறுதியில் பின் ஆலன் அதிரடி சதம் அடித்து அசத்தினார். 33 பந்துகளில் 8 சிக்சர்கள் 10 பவுண்டரி என 100 ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இதன் மூலம் T20 உலகக்கோப்பையில் அதிவேக சதம் அடித்த வீரர் என சாதனையை பின் ஆலன் படைத்துள்ளார்.